கொள்ளை நோய்களும் யுத்தங்களும் நம்மை சந்திக்க வந்தாலும் கூட அவைகளுக்கு அத்தனைக்கும் நடுவில் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயம் ஒரு விதவை வீட்டை கர்த்தர் ரெடி பண்ணி வைத்திருக்கிறார். அது இனி ரெடி பண்ண போறதில்ல, ஏற்கனவே கர்த்தர் ரெடி பண்ணி வைத்திருக்கிறார். உனக்கு அந்த இடத்துல பயங்கரமான இறைச்சி, அப்படியே ராஜ உபசாரம், அதெல்லாம் நடக்காது. ஆனால் உங்களுக்கு தேவையான அப்பமும் எண்ணெயும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். ஒரு குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் நிரப்புவார். அது கர்த்தர் கொடுக்கிறதான மிகப்பெரிய ஆசீர்வாதம். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் எப்பவும் சொல்லுவேன், தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது நமக்கு ஒரு சிலர் சொல்லி கொடுத்துருக்கிறபடி அப்படியே BMW அது இதெல்லாம் கிடையாது. அது தேவைன்னா அதையும் கொடுப்பார். இப்போ உங்களுக்கு எது தேவையோ அதை என்ன செய்வார்? ஆண்டவர் அதையும் கொடுப்பார். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது உங்களையும் என்னையும் அவர் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஜீவன் போகாமல் சுகபலத்தோடு கூட பாதுகாப்பாக வச்சிருக்கிறாரு. அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம்.